வணக்கம் தமிழ் உறவுகளே. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ப்ரெசிஷன் ஆர் நார்த் செலஸ்டியல் போல் என்ன எது நம்ம துருவ நட்சத்திரம் ஆர் போல் ஸ்டார், அந்த சர்க்கிள் செலஸ்டியல் எக்லிப்டிக் சர்க்கிள்ங்கிறது இதுதான் வந்துட்டு இந்த சர்க்கிள். அதில் வந்துட்டு எப்படி ட்ராகோ கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ட்ராகன் மாதிரி ஒரு இது, இல்லாட்டி நாகம், ராஜநாகம், இல்லாட்டி வாசுகி பாம்பு, இதெல்லாம் எல்லாமே இது தான் சொல்லுது. இதுதான் இந்த செலஸ்டியல் நார்த் போல். இப்போ நமக்கு இருக்கிற ஆக்சுவல் வந்துட்டு நாட் செலஸ்டியல் நார்த் போல், இது வந்துட்டு எக்லிப்டிக் நார்த் போல். செலஸ்டியல் நார்த் போலுங்கிறது இதுதான் வந்து போலாரிஸ்ங்கிறது. இது வந்துட்டு எவ்ரி 72 வருஷத்துக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு 4000 வருஷத்தில் இந்த காமா சிஃபாய் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வரப்போகுது. இங்கே வந்துட்டு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தூபன்கிற ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு. இதை வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம ஸ்டெல்லாரியம் ஆப்பில் பார்க்கலாம். இதுதான் ஸ்டெல்லாரியம் ஆப்பு. இதில் வந்துட்டு இப்போ இருக்கிற நார்த் போல் எதுன்னு பார்த்தோம்னா இங்கே கனெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு போலாரிஸ் அப்படிங்கிற ஸ்டாரு. இந்த ஸ்டார் வந்து எதோட கான்ஸ்டலேஷன் இருக்குன்னா லிட்டில் டிப்பர் ஆர் லிட்டில் பியர் அப்படிம்பாங்க. இதுவும் அதுக்கப்புறம் வந்து கிரேட் பிக் டிப்பர் ஆர் கிரேட் பேர் அப்படிங்கிறது இந்த சப்தரிஷி மண்டலம். இந்த இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது தான் தூபன். இது வந்து நாகப்பாம்போட வால் பகுதியில் இருக்கும். இது வந்து அந்த சர்க்கிளில் வந்து ஒட்டிகிட்ருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி. இதுதான் வந்து அந்த நாகப்பாம்பில் அந்த கடைசி எண்டில் வாலில் இருக்கிறது தூபன்கிற ஒரு காலத்தில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்க நம்ம 2000 இருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணோம்னா 5000 வருஷத்தில் தூபன்கிறது இருந்துச்சு. இது வந்துட்டு கான்ஸ்டலேஷன். இந்த தூபனுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா அருந்ததின்னு சொல்கிறது மெசார் ஆல்காருங்கிறது. இது ஒரு 2 ஸ்டார் இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்குது. இதை எதுக்கு நோட் பண்ணாங்கன்னா, இந்த தூபன்கிறது ரொம்ப ஃபெயிண்ட் ஸ்டாரு, அதனால் இந்த ஸ்டாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த தூபனுக்கு அப்படி இம்பார்ட்டண்ட்டான நம்ம போலாரிஸ், இப்போ இருக்கிற கரெக்டான இருக்கிற நார்த் ஸ்டார் போல் ஸ்டாருங்கிறது. அடுத்தது தான் செலஸ்டியல் போல் ஸ்டாருங்கிறது இப்போதைக்கு இருக்கிறது. பட் ஆனால் இது நகர்ந்துக்கிட்டே போகும். எதனாலன்னா எர்த்து வாபுல் ஆகுது அப்படிங்கிறாங்க, ஆக்சிஸில் டில்ட் ஆகுது. எவ்ரி 72 வருஷத்துக்கு 1 டிகிரி ஆகுது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் எவ்ரி 60 வருஷத்துக்கு லைட்டாக நகர்ந்துருக்கலாம். இது டோட்டலாக ஒரு பிக் சைக்கிள். இந்த பிக் சைக்கிளில் இப்போ இங்கே இருக்குது. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேகா அப்படிங்கிற ஒரு ஸ்டார், இது வந்து வாகை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது லைராங்கிற கான்ஸ்டலேஷனில் இருக்குது. லைரா ஆர் ஈகிள். அந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து அகிலம், அந்த அகிலா கான்ஸ்டலேஷன் இருக்குது இந்த இடத்துல. அல்டயர், அந்த ஈகிள் கான்ஸ்டலேஷன், அகிலா கான்ஸ்டலேஷனுக்கு இந்த இருக்க வாகை, அது வந்து 2 பக்கத்தில் இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கும். அதனால் அது கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14000 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து தெனாப் அப்படிங்கிறது சிக்னஸ் கான்ஸ்டலேஷன், அதாவது இந்த வாத்து, நத்தை, பறக்கும் வாத்து, ஸ்வான் அப்படிங்கிறதுல வந்து தெனாம்ங்கிற கான்ஸ்டலேஷன் ஸ்டார் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இப்போ பார்த்திங்கன்னா தெனாபும் தூபனும் ஆப்போசிட்டில் ஆல்மோஸ்ட் 180 டிகிரிஸில் இருக்கும். இங்கே தெனாபு, இது வந்துட்டு தெனாபு, இங்கே பார்த்திங்கன்னா தூபன். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம போலாரிஸு
அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி இப்படி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரி பக்கத்தில் பார்த்தோம்னா வேகா கான்ஸ்டலேஷன் இருக்கும், அது ஸ்டார் இருக்கும், அங்கே லைரா இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இந்த என்டையர் சர்க்கிள் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைமில் போல் ஸ்டார் வர்றது. இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு மைனஸு 2 இருக்கும். 0 இருக்கிறது வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த 0லேருந்து வர்றது கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் ஏடி சொல்கிறாங்க. இது வந்து பிசி சொல்கிறாங்க, முன்னாடி போகும், நெகட்டிவில் அதாவது போகும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எக்லிப்டிக் நார்த். இந்த எக்லிப்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க கொஞ்சம் காட்டுறேன். இந்த எக்லிப்டிக்குங்கிறது வந்துட்டு இதுதான் இந்த நம்ம 12 ராசி இருக்குல்ல, அந்த 12 ராசி வந்துட்டு ஒரு லைனில் எல்லா பிளானட்டு என்டையர் சோலார் சிஸ்டமும் இந்த லைன் கோட்டில் தான் இருக்கும். இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இதுக்கு பேர் தான் வந்து 12 பார்ட்ஸாக பிரித்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசியாக இருக்கும். இது நம்ம எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது தான். பாண்டியனை நல்லா விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 60 சுழலாண்டு, இப்போ 60 சுழலாண்டு எதனால் வருது, எல்லாம் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறோம், எல்லாம் அந்த பற்றி படிச்சிருக்கோம். இந்த 72ங்கிறது இந்த போல் ஸ்டார் எப்படி மூவ் ஆகுது, ஒரு டிகிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த இதுக்கு எப்படி எக்லிப்டிக்னால் நம்ம வந்து சைடியல் இயரை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஓவரால் சர்க்கிள், ரைட்டுங்களா? எவ்ரி 60 வருஷங்கிறது நம்ம தமிழில் வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ வந்து கரண்ட்டாக 72 டிகிரிஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நம்ம சரி அஸ்யூம் பண்ணிக்குவோமே, 72 இயர்ஸ்க்கு வந்துட்டு 1 டிகிரி மூவ் ஆகிது, இப்போதைக்கு கரண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்குன்னா. இப்போ இந்த போல் ஸ்டார் இப்படி வந்து ரிவால்வ் ஆகும். இப்போதைக்கு இதுதான் சென்டராக தான் இருக்குது. நம்ம ஸ்கையில் பார்த்தோம்னா இது நார்த் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நான் வந்துகிட்டே போகும். இப்போ இந்த ஆக்சிஸை ஒரு நார்த் போல் இப்படி சுற்றிட்டு போகும்போது ஓவர் பீரியட் ஆஃப் செவரல் தௌசண்ட் இயர்ஸ் வந்து இதுக்கு ஒரு சென்டர் இருக்கும்ல, அந்த சென்டர் தான் வந்து இங்கே இருக்கிற அந்த பாம்பு இருக்குல்ல, அந்த ட்ராக்கோ அப்படிங்கிற ட்ராகன் கான்ஸ்டலேஷன் ஆர் ட்ராக்கோ கான்ஸ்டலேஷன், அதுக்கு சென்டரில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு தான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட். அங்கே வந்துட்டு கேட்ஸ் ஐ நெபுலா அப்படின்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்குது. ஸோ அது இங்கே இப்போதைக்கு தெரியாது, அதை வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் தேவையில்லை. இப்போ இந்த வால் பகுதி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பெண்டாய் போகுதில்ல, இந்த பெண்டாய் போகிறதுக்கு தான் இங்கே மேலே பார்த்திங்கன்னா நார்தன் க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கரோனா போரியாலிஸ், ராவணன் நட்சத்திரம் கிரீடம்ங்கிறது இதுதான். ஓகே, இந்த பெண்ட்டுக்கு மேலே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி வர போகிறோம். இது தலைக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, பக்கத்தில் இங்கே வந்து லைரான் இருக்குது, லைரா. அங்கே வந்து வேகா, ரைட். அப்புறம் இங்கே வந்துருக்கு ஹெர்குலஸுங்கிற, இது வந்துட்டு தமிழில் என்னென்னு நமக்கு கரெக்டாக தெரில, பின்னாடி வருவோம். இது வந்து ஸ்வான், இது வந்து ஒரு வாத்து மாதிரி, ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒன்று. இது இங்கே வந்துட்டு இந்த குட்டி லிட்டில் பேர், பிக் பேர், இது எதோ இருக்குது, வால் பக்கத்தில் இருக்குது. நம்ம அங்கோர் வாட்டில் சொல்லுவாங்கள்ல, தேவர்களும் அசுரர்களும் வால் கடைஞ்சாங்க, அதிலிருந்து நிறையா வந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. என்ன ஆன்லைனுங்கிற ஸ்கையில் இருக்கிறது தாங்க. இது வால் பக்கத்தில் இருந்தது யார் பிடிச்சாங்கன்னா தேவர்கள். ஏன்னா இதுதான் சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். இப்படி இருக்கும் அந்த 7, ஒரு ஸ்பூன் மாதிரி, பக்கெட் மாதிரி. இது வந்து அப்படியே ஒரு பேர் மாதிரி மாற்றிருக்காங்க. இது ஸ்பூன் மாதிரி இருக்கும், இங்கே ஒரு ஸ்பூன். இது வந்துட்டு எங்கே வால் பக்கத்தில் இருக்குது. இப்போ இது இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ இது தேவர்கள்னால் இந்த பக்கம் தலை பக்கத்தில் இருந்தது யார், ஸ்வானு, அன்னப்பறவை, வாகை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஹெர்குலஸ் அந்த கான்ஸ்டலேஷன். ஸோ அதுக்கப்புறம் ராவண கிரீடம், இதெல்லாம் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அசுரர்கள் அப்படின்றாங்க. பட் ஆனால்
அது அப்படி கிடையாது. பட் இது வந்து சும்மா வச்சுக்க ரெப்ரசன்டேஷன். ஒரு பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபோர்ஸ் இழுக்குது. அப்போ தான் நான் மற்ற கடையிற மாதிரி கடைய முடியும். ஸோ பட் எனிவே இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கூகுள் எர்த்தில் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்மளோட அங்கு ஒரு வட்டம் அப்படின்னு, அங்குனா என்னென்னு தெரியல உங்களுக்கு. இது வந்து கம்போடியாவில் இருக்கிற ஒரு இடம். அங்குனா அந்த இடத்துல அப்படிங்கிறது. அது அங்குங்கிறது முன்ன பார்க்கடலை தான் சொல்கிறது. அது மேலே இருக்கிற அங்குன்னு ஸ்கையில் இருக்கிற இது அண்டம் பிண்டம்ங்கிறாங்கள, அண்டத்தை தான் அங்குங்கிறாங்க. அங்கு ஒரு வட்டம், அதுதான் இந்த இது எக்லிப்டிக் சர்க்கிளு. அந்த சர்க்கிளில் ஒரு வட்டம் இருக்குது. அங்கே தான் போல் ஸ்டார்ஸ்லாம் நகர்ந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு சென்டரு ஒன்று இருக்குது. இப்போ போல் ஸ்டார் இங்கே வந்து அங்கோர் வாட்டில் பார்த்தோம்னா, லெட் மீ சி இஃப் ஐ கேன், இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இந்த காம்பஸ் மேலே இருக்கிற எடுக்கிறேன். அந்த இது கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளவும். நார்த். இது அடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இது எக்ஸாக்டாக ஒரு பாம்பு வடிவில் இருக்குது. இது வந்துட்டு இதுதான் வந்து இந்த ட்ராக்கோ கான்ஸ்டலேஷனை அப்படியே ஒட்டியிருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ரீன் சர்க்கிள்ங்கிறது அதுதான் அந்த மேலே பார்த்தோம்ல, அந்த எக்லிப்டிக் ப்ரெசிஷன் சர்க்கிள். அந்த ப்ரெசிஷன் சர்க்கிளில் ஒவ்வொரு 72 வருஷத்துக்கோ இல்லை 60 வருஷத்துக்கோ அப்படியே ஒவ்வொரு டிகிரி கொஞ்சம் வந்துகிட்டே வரும். இது 21,600 இல்லாட்டி எல்லோரும் சொல்கிற மாதிரி 26,000 வருஷங்கிற மாதிரி. அவங்க கட்டும்போது ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு, அதுதான் தூபன். அதை தான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் ஈஸ்ட்டில் தூபன்கிறத வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட், தட் மீன்ஸ் 180 டிகிரி ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வெஸ்ட்டு மேபான் பாரி டெம்பிள் அப்படிங்கிறாங்க. பாரிங்கிறது அதான் ஏரின்னு அர்த்தம். இது ஈஸ்ட் ஏரி, அது தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏரி, ஈஸ்ட்டு பாரி, இது வந்து ஈஸ்ட் பாரி. அங்கே ஒரு மேயோன் டெம்பிள், இந்த ஈஸ்ட்டு மேயோன் டெம்பிள், அதுதான் மேபானுங்கிறாங்க. ஈஸ்ட்டு மேபான் டெம்பிள். அது தண்ணிக்கு நடுவில் இருக்கிறது, அதாவது ஒரு பார்க்கடலில் இருக்கிற ஒரு துருவ நட்சத்திரம். இது வந்து தூபன்கிற நட்சத்திரத்தை டினோட் பண்ணி அந்த டெம்பிள் இருக்குது. இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டிப்பருங்கிறாங்கள, அந்த இது அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா. இது வந்துட்டு உர்சா மேஜர் ரிஷி இங்கள் வால் பிடிச்சி இழுக்கிறாங்களே தேவர்கள், இதுதான் அந்த இது சப்தரிஷி கான்ஸ்டலேஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இன்னொன்று இருக்கும், அது வந்துட்டு உர்சா மைனர். இது வந்துட்டு இந்த பக்கம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே போகும். கிளியராக இல்லை மேப்பு, நிறையா இதெல்லாம் மேப்ஸ் பிக்சர்ஸ்லாம் தெரில. ஸோ அதனால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எண்டு பாயிண்ட்டு சம்வேர் எங்கேயாச்சும் வரும், இல்லாட்டி இங்கே போய் நிற்கும். அது எங்கேன்னு கரெக்டாக இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஹை லெவலில் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் வேகா கான்ஸ்டலேஷன். அந்த வேகாங்கிற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு இது வந்துட்டு லைராங்கிற கான்ஸ்டலேஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே லைராங்கிறது இங்கே அப்படியே பார்த்தோம்னா இப்போ திருப்பி இங்கே காட்டுறேன். இதுதான் வந்துட்டு தூபன் தான் ஈஸ்ட் பாரி டெம்பிளாக இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தெனப். இது வெஸ்ட் பாரி ஆர் ஏரி, வெஸ்ட் மேயோன் டெம்பிள். இது வந்து ஈஸ்ட் மேயோன் டெம்பிள். இது அவங்க கட்டியிருக்கும்போது இப்போ வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு போவோம் திருப்பி. இது வந்துட்டு நம்மளோட போலாரிஸ் துருவ நட்சத்திரம். அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கன்னு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு வேகா
வேகா நட்சத்திரம். இதை வந்து அப்படியே வந்து லேண்டில் அவங்க இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைரா, இது வேகா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி கிடக்குது, ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது. இப்போ அதுக்கு பதிலாக இங்கே கட்ட வேண்டிய கோயில் தான் இவங்க சும்மா காக் சாக் பகோடா அது மாதிரிலாம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. பட் இந்த இருக்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உடச்சி இதை வந்துட்டு ஒரு கோல்ஃப் கோர்ஸாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கோர் கோல்ஃப் கோர்ஸ். இதான் ஃப்ரெஞ்சாக எவன் பண்ணான்னு தெரில. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு டெம்பிள் கட்டி வச்சுருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்ணியில் சூழ்ந்து இருக்கிற நடுவில் இருக்கிற ஐலாண்டு மாதிரி நல்ல எக்காலமும் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து அப்படியே இந்த பேட்டர்னு இது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம போக தேவையில்ல. ஸோ இது ஒரு டெம்பிள், இது ஒரு டெம்பிள், இது ஒரு டெம்பிள், இதெல்லாம் கடைசியாக அப்படி இங்கே வந்து ஜாயின் ஆகுது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் இருக்குல்ல, இந்த பெண்டான வால், இந்த வாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கேராவன் டெம்பிள் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அதை கேராவனுங்கிறது இங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டெல்லாரியமில் போய் பார்த்தோம்னா இந்த பெண்டான வாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன? நார்தன் க்ரௌன், அதாவது ராவண கிரீடம். அதே மாதிரி இந்த ஸ்வாதிங்கிறது இதுதான் இந்த ஸ்வாதி, இதுதான் ராவண கிரீடம். இது வந்து எங்கே பார்த்தோம்னா இது இது சரஸ்வதி இது வந்து அந்த இதை சொல்லி இருக்கிறது. இது என்டையராக பார்த்தோன்னா ராவண கிரீடம் தான். இது வந்து ராவணன். அதனால தான் இங்கே வந்துட்டு ராவணன் டெம்பிள் இருக்கோ. எங்கடா அது கூகுள் எர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா ராவணன், கேராவன் டெம்பிள். அட்டகாசமாக கட்டியிருக்காங்களே. சரி, அப்போ இது தமிழர்களோட தான். அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இதுதான் அந்த சென்டர், இதுதான் அந்த தூண், இது அங்கோர் தூணுங்கிறாங்க. இதுக்கு தான் வந்துட்டு 4 சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு அந்த பிரிட்ஜில் தெரியுதுன்னு பார்ப்போம். அந்த பிரிட்ஜில் பார்த்தோம்னா 2 பக்கமும், ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதில் வந்துட்டு பிக்சர் வருதான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை, வேறு ஏதாச்சும் பிக்சர் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இதுவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள் இப்படி இருக்கிற மாதிரி 54 இருப்பாங்க இந்த பக்கம், 54 இந்த பக்கம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல 4 பிரிட்ஜ் இருக்கும். இந்த இதுக்கு 4 பக்கம் 54 + 54 108. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 108 இருக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 216. நம்ம உயிர்மெய் எழுத்து 216. இந்த சைடும் லெஃப்ட் வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் சேர்த்துனா இங்கே ஒரு 54 + 54 108. இந்த பக்கம் 54 + 54 108, 216. நம்ம தஞ்சாவூர் டெம்பிளோட பெரிய கோயிலோட உயரம் 216 அடி. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம வந்து அந்த 216ங்கிறது ஒரு சர்க்கிள் மாதிரி. அது வந்து ஒரு பக்கம் 108, இன்னொரு பக்கம் 108 இருக்குது. நம்ம ஒரு நாளில் விடுற மூச்சும் வந்து 216 or 21,600, ரைட்? அது 21,600, அது 21600. ஸோ அந்த 216ங்கிறது ஒரு சைக்கிள். ஸோ அதை அப்போ அந்த 216 வச்சுருக்கிறதுனால இது வந்துட்டு இது என்டையர் ரவுண்டு 21,600 அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். பட் 26,000ன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. 72 டிகிரி நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எப்படி நகருதுன்ட்டு. இந்த இடம், இந்த இதுதான் அங்கூர் தூண்கிறாங்க. இந்த இடத்துக்கு இந்த இடம் அங்கூர் தூண். இங்கே உள்ளே இருக்கிற டெம்பிள் பேர் பேயோன் டெம்பிள்ங்கிறாங்க.
பட் அகெயின் இது வந்து ஒரு தமிழ் பேர் மாயோன் அப்படிங்கிறது தான் அந்த டெம்பிள். மாயோனை தான் மா பாவா மாதிரி பேயான் டெம்பிளுங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இது நம்ம பார்த்தோம்னா அந்த காம்பஸை போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சிஸ், நார்த் எக்லிப்டிக் நார்த் போல் அப்படிங்கிறது. இது ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் தூண் ஆர் பில்லர் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 0 டிகிரி. இது வந்து இப்போதைக்கு இருக்கிற நார்த்து, இந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இங்கே இருக்குட்டா. ஸோ இதுதான் நார்த்து. இந்த சைடில் இருக்கிறது ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வந்துட்டு வெஸ்ட்டு. வெஸ்ட்டில் தான் வெஸ்ட் பாரி, வெஸ்ட் மேயோன் டெம்பிள் இங்கே இருக்குது. திருப்பி போகலாம், ஜூம் ஆகி. இது வெஸ்ட்டு மேயோன். அதே மாதிரி ஈஸ்ட் மேயோன், இதுதான் தூபனை குறிக்குது. அதுக்கப்புறம் ராவன் இங்கே இருக்குது, ராவன் டெம்பிள் ஆர் ராவன் எங்கடா அது, இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், ராவன் டெம்பிள் அப்படின்ட்டு இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நார்த் பொலாரிஸ் வரணும். பட் அவங்க வந்துட்டு இந்த இடத்துல எதுவும் இல்லை. மேபி இங்கே ஒரு டெம்பிளை அவங்க கட்டியிருக்கலாம், கட்டாமல் விட்டுருக்கலாம், இல்லை உடச்சிருக்கலாம். ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. இல்லை இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு தண்ணி ஒன்று இருக்கிற ஏரியா இருக்குது, அங்கே அதுக்குள்ளே கட்டியிருக்கலாம். அதனால் அது வந்து எதுன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல நமக்கு. இதுக்கு ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கலாம். நம்ம டாடி மேப்புக்குள்ளே போய் பார்த்தோம்னா டக்குன்னு இந்த இடத்துக்கு இங்கே இருக்குது. அதாவது இந்த வாலோட இப்படி டேர்ன் ஆகி அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்ம கூகுள் இடத்துல போனோம்னா இது டேர்ன் ஆகி இருக்குன்னா இந்த இடத்துல இங்கே எங்கேயாவது இருக்கணும். இல்லை இப்படி டேர்ன் ஆகி இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கலாம். இது வந்து இருக்கலாம், ஒரு ரீசன் தான். இங்கேருந்து இப்படி வளைஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஸ்மால் டிப்பர் இங்கே இருக்கிற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே இங்கே போகலாம், இல்லை இங்கே வரலாம். அது வந்து என்னென்னு கரெக்டாக தெரில. நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கே போகலாம், இல்லாட்டி இங்கே போகலாம். ஏதாவது அப்படி ஸ்மால் டிப்பர், இதுதான் இது ஸ்மால் டிப்பர். இது வந்து கிரேட் டிப்பர், இப்படி போகுது. ஓகே, இதுதான் வந்துட்டு வேகா நட்சத்திரம். இதுதான் வேகா. இந்த இதில் வந்துட்டு இதுதான் வந்து லைரா. நம்ம சொல்லுவாங்க வால் பக்கத்தில் தேவர்கள் இருந்தாங்க, தலை பக்கத்தில் பிரேவா அசுரர்கள் இருந்தாங்க, அரசர்கள் இருந்திருக்கலாம். இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து வாகை ஆர் வேகா கான்ஸ்டலேஷன், வேகா லைரா. அப்புறம் இந்த ஸ்வான் குறிக்கிற அன்னப்பறவை இந்த இடத்துல தலை பக்கத்தில், ராவணன் குறிக்கிற நார்தன் க்ரௌன், இதெல்லாம் தலை பக்கத்தில் இருக்குது. வால் பக்கத்தில் ரிஷிகள், சப்த ரிஷி கான்ஸ்டலேஷன். இதை வச்சுட்டு தான் அவங்க சொல்லியிருக்கலாம். இது ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள்ன்ட்டு, அரசர்கள்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்துட்டு அசுரர்களாக மாற்றிருக்கலாம். எகெயின் நான் இன்னும் இதுக்கு போக விரும்பல. பட் இவங்க 2 பேரும் கடைஞ்சாங்க அப்படின்னா இதுதான் அந்த சென்டர், அந்த தூண். இதுதான் அந்த பாம்பு, வாசுகிய சொல்லப்படுற பாம்பு. இது வந்துட்டு இதுதான் இந்த சென்டரில் வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்கடல் கடைஞ்சாங்க, நத்திங் பட் இது வந்து ப்ரெசிஷன் அப்படி சொல்லி சேஞ்ச் ஆகுதில்ல. ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. எல்லா தமிழர்கள் ஒன்று கூட்டினோம்னா கயிறு இழுக்கும் போட்டி வைக்கிறாங்கள்ல, பேசிக்கலாக அதே தான் வந்துட்டு நினைவு கூறுற போட்டி தான் அது. அவ்வளோதான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா எல்லாம் டிகிரிஸில் எல்லாத்துக்கும் டிகிரி ஆட் பண்ணியிருக்கேன், நார்த் போலில் அந்த காம்பஸை. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வட்டம், அது அங்குங்கிறது செலஸ்டியல் மேலே இருக்கிறது, அங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதனால் அதை ஓர் வட்டம், அங்கு ஓர் வட்டம், அதுதான் அங்கோர் வாட் அப்படின்னு வந்திருக்குது. அது வட்டத்தை தான் வந்து அப்படி பிரித்து டிஃபார்ம் ஆகி அங்கோர் வாட் அப்படின்னு வந்திருக்குது.
நன்றி அனைவருக்கும், இது வரைக்கும் உட்காந்து பொறுமையாக பார்த்தவங்களுக்கும். இது வந்துட்டு நம்ம பாண்டியன் ஐயா சொல்கிற மாதிரி இந்த ப்ரெசிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபு. அப்புறம் இது வந்துட்டு மாயோன் நம்ம விஷ்ணு டெம்பிள் தான். சூரியவர்மன்கிற இது ஒரு விஷ்ணு பரம்பரையில் வந்திருக்கலாம், இல்லை விஷ்ணுவை கூட இருக்கலாம், அவங்களோட இதாக இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு தமிழர்களோடது தான் இந்த பேர் எல்லாமே. இந்த வட்டம்ங்கிறது இந்த தமிழ் வார்த்தை தான், அங்குங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. ஒரு வட்டம், ஒரு மிகப்பெரிய வட்டம். இந்த இதுக்கு எப்படி வராங்கன்னா இங்கே இப்படி, இது வந்துட்டு தோன்லி அப்படிங்கிற தோணி அப்படிங்கிற இந்த இது தோன்லி, அதாவது தேனிங்கிற தேனி, சாப்னா ஜூஸ், அந்த இது தேனி ஆறுங்கிறது ஆறு மாதிரி அந்த இது ஆறு. இது அப்படியே கீழே போய் 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 மெய் கங்கை அப்படிங்கிற ஆறோட ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகி அப்படியே வந்தோம்னா திரவியா, திரவின் அப்படின்னு இருக்குங்களே, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, திரவிய தேடுங்கிறாங்களே, அது இதுதான். மேபி நம்ம தமிழர்கள் நம்மளோட ரூட்டை மறந்துட்டோம். அப்படி மறந்தாலும் இந்த திரவியத்து மூலமாக அப்படியே போனோம்னா இது மெய்கங்கு, அதுக்கப்புறம் தேனி, சாப்ப, தோணி, அதாவது இந்த இடமே ஃபுல்லாக வந்துட்டு இங்கே ஒரு ஆறு கிடையவே கிடையாது. இது வந்து ஃபுல்லாக ஃப்ளட் பிளைன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய வாட்டர் பாடி அவங்க க்ரியேட் பண்ணது. அதாவது இதை வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ணி இங்கே ஒரு பெரிய பிரெட் பேஸ்கெட்டாக, பேடி பேஸ்கெட்டாக, ரைஸ் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டாக அந்த காலத்தில் சோழர்கள் நியமிச்சிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அகெயின் இது வந்து அங்கே ஒரு வட்டம், அங்கே ஒரு தூண், அதுதான் அங்கே ஒரு தூண், அந்த தூண் தான் இது இந்த பேயோன் டெம்பிள். இதுதான் மேருமலை அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாமே அதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து ஸ்டெல்லாரியம் ஆப்பு. இதில் வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்க டேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 20. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எக்லிப்டிக் ரெட் கலரில் இருக்கிற லைனு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது எக்லிப்டிக் லைனு. இந்த லைனு எல்லோ கலரில் இருக்கிறது நம்மளோட ஈக்குவேட்டார். இதுக்கு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சூரியன் வந்து எங்கே உதிக்குது, மீன ராசியில். மீன ராசி எக்லிப்டிக்கும் ஈக்குவேட்டரும் கனெக்ட் பண்ணுறது சூரியன்